Welcome back to our channel. Manu Nasriya. இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் ஆன்சர் ஸ்கிரிப்ட் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் எப்படி வேல்யூஷன் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் ப்ரெசன்டேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மானு நஸ்ரியோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 12th ஃபிசிக்ஸ் ரிலேட்டடாக ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்லாம் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் போய் பாருங்கள், உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். கொஸ்டின் வைஸாக பேஜ் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா 68 மார்க் எடுத்திருக்காங்க. ஸோ ப்ரெசன்டேஷன் 1 by 1 பார்க்கலாம். ஸோ இதான் அந்த ப்ரெசன்டேஷன். 70க்கு வந்து பார்த்தீங்கன்னா 68 எடுத்திருக்காங்க. ஸோ இதில் 1 மார்க்கு ப்ளஸ் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்லாம் எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். 2 மார்க் பொறுத்த வரைக்கும் நமக்கு Q ஃபேக்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட் டிஃபைன்ட் ஆஸ் ஏ ரேஷியோ ஆஃப் வோல்டேஜ் அக்ராஸ் ஃபார் த எல்சி ஃபார்முலா Q ஃபேக்டர் வோல்டேஜ் ஆஃப் அக்ராஸ் எல்ஆர்சி அப்ளைடு வோல்டேஜ். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து நமக்கு வே ஆஃப் த ப்ரொடியூசிங் இன்டியூஸ்டு இஎம்எஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி எலக்ட்ரிக் டைபோல்னா என்ன, த ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜ் ஆஃப் செப்பரேட்டட் ஸ்மால் டிஸ்டன்ஸ் கன்ஸ்டியூட் ஃபார் கால்டு எலக்ட்ரிக் டைபோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எக்ஸாம்பிள் கார்பன் மோனாக்சைடு, வாட்டர், அமோனியா, HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். அதே மாதிரி சீபேக் எஃபெக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா படிச்சுக்கோங்க. இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஸ்டின். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி 2 மார்க் சம் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்ட் 3ல் கம்பல்சரி 3 மார்க் சம்மும் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணியிருக்காங்க. கிளிச்சப் ரூல்ஸ் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. கிளிச்சப் ஃபஸ்ட் ரூல் ஆகட்டும், செகண்ட் ரூல் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஏசி ஓவர் டிசி இது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமினேஷனில் இந்த கொஷின் வந்து கேட்பாங்க, நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி டிஸ்அட்வான்டேஜ் தனியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஆஃப் கெப்பாசிட்டர் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஆன்சர் ஸ்கிரிப்டில் இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் ப்ளஸ் கம்பல்சரி நல்லா பார்த்துக்கோங்க. கால்வானாமீட்டர் இன்ட்டு வோல்ட் மீட்டர் ரொம்ப முக்கியம். The voltmeter is a instrument used to measure the potential difference across the circuit. The voltmeter indicate for the potential difference. The circuit passing through the circuit long potential difference. So diagram வந்து பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ணணும். அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா the current focus through for the circuit reach in galvanometer. Galvanometer must I resistant connected to the series. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் பேப்பர் வேல்யூஷன் ப்ராசஸ் எல்லாமே இருக்கும். ஸோ வீடியோ உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். 5 மார்க் பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்ஃபார்மர் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஃபிசிக்ஸில் கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு ரொம்ப முக்கியம். டிரான்ஸ்ஃபார்மர்னால் என்ன, ஸ்டேஷனரி டிவைஸ் யூஸ்டு டு டிரான்ஸ்ஃபார்ம் எலக்ட்ரிக்கல் ஃப்ரம் சர்க்கியூட் அனதர் விச் இஸ் ஃப்ரீக்வன்சி பிரின்சிபிள் இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டயக்ராம் வந்து ட்ரா பண்ணணும். அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன், இது கன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப முக்கியம். ஸோ அதே மாதிரி கீழே வந்து ஒர்க்கிங் ப்ராசஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கீழே நமக்கு அந்த டெரிவேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் வேல்யூஷன் ப்ராசஸ் எல்லாமே நடக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃபார்முலா அவுட்புட் பவர் பை இன்புட் பவர் இன்ட்டு 100%. அதே மாதிரி ஆக்ஸ் சர்க்குலர் காயில் சார்ஜிங் கரண்ட். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் பேப்பர் வேல்யூஷன் ப்ராசஸ் எல்லாமே இருக்கும். மறக்காத வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அடுத்தடுத்து வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய லைக் தான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இது எல்லாமே ஒரு ஐடியா தான். பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் எப்படி பேப்பர் வேல்யூஷன் பண்ணுறாங்க, எப்படி மார்க் அலாட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஜஸ்ட் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வாண்டிகிராஃப் ஜென்ரேட்டர் பிரின்சிபிள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கணும். டயக்ராம் வந்து நல்லா நீட்டாக ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வாண்டிகிராஃப் ஜென்ரேட்டர் எழுதுனதுக்கப்புறம் கீழே வந்து அதோட ஒர்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே பாயிண்ட் போட்டு அழகாக நீட்டாக கொடுங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டினை நல்லா படிச்சுக்கோங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மானு நஸ்ரி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா 12th ஃபிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் எப்படி பேப்பர் வேல்யூஷன் பண்ணுறாங்க, அதே மாதிரி மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட்டு ரொம்ப முக்கியம். இதுவும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ அப்லோட் பண்ணுவோம். நான் ஆல்ரெடி ஃபிசிக்ஸ்க்கு பப்ளிக் எக்ஸாமினேஷன் வரக்கூடிய அரசு பொதுத் தேர்வுக்கு என்னென்ன முக்கியமான 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் படிக்க சொல்லணும் அதெல்லாம் நல்லா படிச்சிங்கனாலே போதும். கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸில் இருந்தால் கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்பாங்க. ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.